இப்ப நீங்க எல்லாரும் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி அதனுடைய ஒரு பகுதியா கிருஷ்ணரை பத்தி நிறைய கேட்டுருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை பத்தி சில அடிப்படை விஷயங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வையை நம்ம கிருஷ்ணரை நோக்கி வைப்போம். இன்றைய சொற்பொழிவுடைய தலைப்பு நான் வந்து பிருந்தாவன கிருஷ்ணரின் ஆயுதங்கள் அப்படின்னு வச்சிருக்கேன். பொதுவா கிருஷ்ணரே மற்ற பகவானுடைய மற்ற எல்லா ரூபங்களை காட்டிலும் மிகச் சிறந்தவராக சொல்லப்படுறாரு. எல்லாரையும் அவரு ரொம்ப வசீகரிப்பவராக இருக்கிறார், எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை யாரெல்லாம் பாக்குறவங்களோ அவங்க பாக்குறவங்க கேட்கிறவங்க அவரை பற்றி தொடர்புகளோ ஏதாவது ஒரு விதத்துல கிருஷ்ணரோட ஒருத்தவங்க தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் சுண்டி இழுக்கக்கூடியவராக கிருஷ்ணர் இருக்கிறார். அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி என்னைக்குமே கிருஷ்ண லீலைகள் மக்கள் மத்தியில ஒரு என்றுமே புதிதான ஒன்றாக இருக்கு. எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ கவிஞர்கள், கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், எத்தனையோ பேர் வந்து கிருஷ்ண லீலையை வர்ணித்துக் கொண்டே இருக்கிறாங்க. கிருஷ்ண லீலையை வர்ணிக்காதவர்கள் யாருமே கிடையாது, வர்ணித்துக் கொண்டே இருக்காங்க. ஆனா அங்க வந்து ஒரு முடிவே இல்லாம இருக்கு. அப்படி வர்ணிக்கிறவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா கிருஷ்ணருடைய இந்த பிருந்தாவன லீலைகள் எடுத்திருந்தோம்னா அது ரொம்ப ஒரு தனிச்சிறப்பு பெறுது. யாரோ ஒருத்தவங்க மியூட் போடாம இருக்காங்க. சம் நாய்ஸ், சைட் நாய்ஸ். ஓகே, எனிவே நவ இட்ஸ். சோ ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணர் அவருடைய பிருந்தாவன லீலைகள் ரொம்ப வசீகரமானதாக இருக்கு. கிருஷ்ணர் ஆகர்ஷதி தி கிருஷ்ணக, யார் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, கவரக்கூடியவராக இருக்கிறாரோ, ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் அவருடைய பிருந்தாவன லீலைகள் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தவை, அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதற்கு ஒரு முக்கிய காரணம், பிருந்தாவன லீலைகள் தனிச்சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்குள்ளார தன்னை ஒரு கடவுளா காமிச்சுக்கிறது கிடையாது. பொதுவாகவே கிருஷ்ணர் எங்கேயுமே தன்னை ஒரு கடவுளா காமிச்சுக்கிறது கிடையாது. அவருடைய துவாரக லீலையிலையும் சரி, அவருடைய மதுரா லீலையிலையும். இருந்தாலும் அவருடைய துவாரகா மதுரா லீலைகள்ல கிருஷ்ணர் அவ்வப்போது தன்னுடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்துவார். தான் கடவுள் அப்படிங்கிறத அவ்வப்போது அவர் வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். ஆனா பிருந்தாவனத்துக்குள்ளார இருக்கும்போது கிருஷ்ணர் எப்பவுமே அவர் ஒரு சிறு குழந்தையாக இருக்கிறார் அவருடைய பெற்றோர்களுக்கு, ஒரு காதலனாக இருக்கிறார் கோபியர்களுக்கு, ஒரு நண்பனாக இருக்கிறார் கோபர்களுக்கு. இப்படி ஏதோ ஒரு விதத்துல அந்த விரஜவாசிகளுடைய ஒரு அன்பை பெற்று அவர்களோட ஒரு ஆடி பாடி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான லீலையை கிருஷ்ணர் அங்க வெளிப்படுத்தார். ஆனா அவர் அப்படி லீலைகளை வெளிப்படுத்தும் போது அவர் தன்னை கடவுளா காமிச்சுக்கல விரும்பல அப்படின்னாலும் அவர் எதுக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது கம்சனுக்கு தெரிஞ்சதுனால கம்சன் நிறைய அசுரர்களை அனுப்பி வைப்பான் பிருந்தாவனம். நமக்கு தெரியும் கம்சன் அனுப்பி வைத்த அசுரர்கள் எவ்வளவு பேர். அந்த அசுரர்கள் எல்லாரையும் கிருஷ்ணர் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. கிருஷ்ணர் அவங்கள கொண்டுதான் ஆக வேண்டும், அதுவும் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம பெரும்பாலும் யாரும் பார்க்காதது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பிருந்தாவனத்திற்குள்ளார அசுரர்களை கொல்வதற்கு எந்த ஒரு ஆயுதத்தையுமே பயன்படுத்தவே இல்லை. நான் இன்றைக்கு தலைப்பு வந்து பிருந்தாவன கிருஷ்ணன் ஆயுதங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தேன். ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிருந்தாவனத்திற்குள்ளார கிருஷ்ணர் எந்த ஒரு ஆயுதத்தையுமே பயன்படுத்தவே இல்லை. கிருஷ்ணருக்கு சக்கரம், கதை, பொதுவா நம்ம சொல்லுவோம் கிருஷ்ணர் அதாவது பகவான் அவருக்கு 4 கரங்கள்ல சங்கு, சக்கர, கதா, பத்மம் இருக்கும். அதுல சங்கும் பத்மமும் பக்தர்களுக்கு, கதையும் சக்கரமும் அசுரர்களை அழிப்பதற்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கும். அந்த சங்கு சக்கரம் மட்டும், அதாவது சக்கரம் கதை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சக்கரம், கதை, வால், வில்லு, அம்பு, இது மாதிரி எண்ணற்ற ஆயுதங்கள் பகவான் விஷ்ணுவோடையும் கிருஷ்ணரோடையும் நேரடி தொடர்புல இருக்கக்கூடியவை. இருந்தாலும் பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த போது அவருடைய நித்திய ஆயுதங்களாக அவை இருந்தால் கூட அந்த ஆயுதங்களை அவர் ஒதுக்கியே வைத்திருந்தார். பிருந்தாவனத்துக்குள்ளார கிருஷ்ணர் சக்கரம் எடுக்க கிடையாது, கதை எடுக்க கிடையாது, வாழை எடுக்க கிடையாது, அம்பை எடுக்க கிடையாது, வில்லை எடுக்க கிடையாது, எந்த ஒரு ஆயுதத்தையும் அவர் எடுக்க கிடையாது.
உண்மையில கிருஷ்ணர் எண்ணற்ற ஆயுதங்களுடையவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்படுறார். ஆனா பிருந்தாவனத்துக்குள்ளார அவர் ஒரு குழந்தையாக, ஒரு தோழனாக, ஒரு காதலனாக அப்படித்தான் அவர் தன்னை வச்சுக்கிட்டார். பிருந்தாவனத்துக்குள்ளார அவர் தன்னை ஒரு முழுமுதற் கடவுளா காண்பித்துக் கொள்ள விரும்பல. அவருடைய பக்தர்களும் அவர் மேல அவர் அளவுக்கு அதிக ஒரு பாசத்தை வைத்திருந்ததுனால கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஏதோ ஒரு சூழ்நிலை கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரிய வந்தால் கூட அவர்கள் கிருஷ்ணர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பானது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ங்கிறத அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைச்சிடும். அந்த அளவிற்கு அவர்களுடைய பக்தியானது மிகவும் ஆழமானதாக இருந்தது. கிருஷ்ணருடைய பகவத் சுரூபமானது யோக மாயை மூலமாக மறைக்கப்பட்டுவிடும். கிருஷ்ணர் அவரும் மாயைக்கு உட்படுத்தப்படுகிறார். யோக மாயை கிருஷ்ணரை நம்ம இங்க இருக்கும்போது கிருஷ்ணரை நம்ம பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் மகாமாயை. மாயை பொதுவா மாயைன்னு சொன்னோம்னா மகாமாயை சொல்லுவோம். ஆனா ஆன்மீக உலகத்துல இருந்தும் நம்மளால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அதான் கிருஷ்ணருடைய உயர்ந்த நிலையை உணராம முடியாம ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் அது அன்பின் காரணத்தினால எழக்கூடியது. அது யோக மாயைன்னு சொல்லப்படுது. அது நம்மளுக்கு இப்ப இருக்கிற மாதிரியானது கிடையாது. சோ அப்ப கிருஷ்ணர் அந்த யோக மாயை கொண்டு விருந்தாவனத்துல தன்னை மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து விலக்கி கொள்கிறார். சில நேரங்கள்ல கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கிறது பிரஜவாசிகளுக்கு தெரிஞ்சா கூட அந்த அன்பு அங்க பிரதானமா இருக்கிறதுனால பிருந்தாவனம் மற்ற எல்லா லீலாஸ்தலங்களை காட்டிலும் கிருஷ்ணருடைய லீலாஸ்தலங்கள்ல தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. கிருஷ்ணர் அசுரர்களை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி அவர் அசுரர்களை கொல்லும் போது அவங்க அவருடைய காதலர்களாக, கிருஷ்ணருடைய காதலிகளாகட்டும், அவருடைய பெற்றோர்கள், மூத்த கோபியர்களாகட்டும், மூத்த கோபியர்கள், இல்ல அவர் கூட விளையாடக்கூடியவர்களாகட்டும், எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா சும்மா ஏதோ ஒரு ஒரு விளையாட்டுன்னு நினைப்பாங்க. பசங்க எல்லாம் நினைப்பாங்க கிருஷ்ணர் விளையாடுறான்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணரை நாராயணர் அவருடைய கருணையினால காப்பாத்திட்டார் அப்படிமா. கிருஷ்ணர் தான் அந்த அசுரனை கொண்டிருப்ப, கிருஷ்ணர் தான் கொண்டாருன்னு பசங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் தான் கொண்டாரு அப்படின்மா. ஆனா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, இல்ல நாராயணர் ஏதோ கருணையில காப்பாத்திட்டாருப்பா கிருஷ்ணரை அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் பிரஜவாசிகளுடைய பார்வை இப்படித்தான் இருந்தது. யசோதையினுடைய வாயில கிருஷ்ணர் பிரம்மாண்டத்தை காட்டுறார், மொத்த உலகத்தையும் காட்டுறார். அந்த உலகத்தை பார்த்துட்டு கூட யசோதை என்ன நினைக்கிறான்னா ஏதோ பிரம்மையை பார்த்துப்பேன் போல இருக்கு அப்படின்னு நினைப்பார். அதாவது யசோதை கண்ணு முன்னாடி காமிச்சும் கூட யசோதை அதை ஒரு பிரம்மைன்னு நினைத்தார். ஏன்னா அந்த அளவுக்கு கிருஷ்ணர் தன்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த உணர்வு யசோதை மேல ரொம்ப ஆழமாக இருந்தது யசோதை கிட்ட. இன்னொரு சூழ்நிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கறத எல்லாருக்கும் காட்டினது கோவர்தன மலையை தூக்குனதின் மூலமாக தான் கடவுள் அப்படிங்கிறத காமிச்சார். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது யார் வேணாலும் தூக்கி இருக்கான், கிருஷ்ணன் தூக்குனான்னு நினைச்சாங்க. பொதுவா கிருஷ்ணர் தன்னை முழுமுதற் கடவுள்னு காமிச்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 7 வயசுல கிருஷ்ணர் பார் கோவர்தன மலை தூக்குனாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா நந்த மகாராஜ் கூட தூக்கி இருக்கலாம், சுபலன் கூட தூக்கி இருக்கலாம், யார் வேணாலும் தூக்கி இருக்கலாமே. கிருஷ்ணர் தூக்குனதுனால, கிருஷ்ணர் ஒருத்தர் தூக்கிட்டார் அப்படிங்கறனால யார் வேணாலும் அந்த மலையை தூக்கி இருக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாரும் நினைச்சாங்க பிரஜவாசிகள். இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலகட்டத்துல எப்பா இந்த கிருஷ்ணர் இவ்வளவு நேரம் மலையை தூக்குனாருன்னா பாவம் அவருக்கு கை வலிக்கும்ல, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து முட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு முட்டு கொடுப்பாங்கல்ல, ஒரு கொம்பு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் அந்த தளம் இன்னும் செட் ஆகாத நேரத்துல கொஞ்சம் முட்டு வச்சு கொடுப்பாங்க, கொம்பு வச்சு. நீங்க மலேசியா தமிழ்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியும். இங்க முட்டு கொடுக்கறதுமா ஒரு முட்டு ஒரு 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 பெரிய மர கொம்பு அல்லது இன்னைக்கெல்லாம் ஆயிரம் வந்துச்சு. அதை வச்சு இங்கேயும் அங்கேயும் அப்படிதான் சொல்லுவீங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி அவங்க குச்சி வச்சு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த கொம்பு வச்சு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா பிருந்தாவனத்துக்குள்ளார அசுரர்களை கொல்றதுக்கு ஆயுதங்களை எடுத்தால் அப்ப பிரஜவாசிகளுடைய உணர்வு, பிரஜவாசிகள் கிருஷ்ணர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு பாதிக்கப்படும். அப்படிங்கறதுனால கிருஷ்ணர் அவருடைய ஆயுதங்களை விலக்கியே வைத்திருந்தார். சரி, கிருஷ்ணர் ஆயுதங்களை விலக்கி வைத்திருந்தார். அப்ப அவர்கிட்ட ஆயுதம் இல்லையா, அப்ப எப்படி அவர் எல்லாரையும் கொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊர் இங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு. உண்மையில அது பலராமர் ஒரு புல்லை வச்சு
ரிஷியை கொள்ளுவார். அதனுடைய நினைவாக அந்த ஒரு பெயர் வருது. அது பொதுவா எல்லாருக்குமே சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஏன் ஒருத்தர் திறமசாலியா இருந்தா அப்படின்னா ஒரு புல்ல கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு உண்மையில எல்லாமே ஆயுதம் தான். கிருஷ்ணர் வல்லவர்களில் வல்லவர். ஓகே, அதனால வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கிருஷ்ணருக்கு அவர் வல்லவர்களுக்கெல்லாம் வல்லவர், வல்லவர்களுக்கெல்லாம் இறைவன், எல்லாருக்கும் ஆதி வல்லவர் அவர் தான். அதனால எல்லாமே கிருஷ்ணருக்கு ஆயுதமாகுது. உண்மையில எல்லா ஆயுதமுமே அவருடைய ஆயுதம் தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம் அப்படின்னா பீஷ்மர் கிருஷ்ணர் கிட்ட சொல்லும் போது சர்வ பிரகரானாய் ஆயுதக, சர்வ பிரகரண ஆயுதக அப்படின்னு சொல்றார். அதாவது எல்லா ஆயுதங்களுமே அவருடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். எல்லா ஆயுதங்களும் அப்படியே கிருஷ்ணர் எல்லா ஆயுதத்தையும் கைவிட்டுட்டா கூட, ஆயுதமே அவரு கைவிட்டா கூட அவர் யாராலையும் வெல்லப்பட முடியாதவர் அப்படிங்கிற அக்ஷோபியக. சோ இப்படி பல பெயர்கள்ல அவர் வந்து சொல்றார். அவர் எல்லாருக்கிட்டையும் அந்தர்யாமியா இருக்கார். பீஷ்மர் இதெல்லாம் ஆயுதத்து சம்பந்தமா சொல்றார் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. எல்லா ஆயுதமும் அவர் தன்னகத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப கிருஷ்ணர் கிட்ட எல்லா ஆயுதங்களும் இயல்பாகவே இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் யாரையும் கொள்வதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஆயுதமும் அவருக்கு தேவையில்லை. இருந்தாலும் எத்தனையோ அசுரர்களை அவர் வதம் செய்கிறார். அப்படி வதம் செய்யும் போது அவருடைய திருமேனி, கிருஷ்ணருடைய திருமேனியில இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் அவருக்கு ஆயுதங்களாக செயல்படுகின்றன. அவருடைய உறுப்புகளே ஆயுதங்களாக செயல்படுது. எப்படி? ஓகே, ஒன்னொன்னா பார்க்கலாம். கிருஷ்ணர் முதல்ல அரக்கி பூத்தனையை கொள்றார். பூத்தனை எப்படி கொள்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய உதட்ட ஆயுதமா வச்சு பூத்தனையை கொள்றார். உதட்ட வச்சு பூத்தனையை உறிஞ்சு பால் உறிஞ்சிறேன்னு சொல்லிட்டு பூத்தனையுடைய உயிரையும் சேர்த்து உரிக்கிறார். வண்டி வடிவில சக்கடாச்சுரன் வரான். அந்த சக்கடாச்சுரனை தன்னுடைய பிஞ்சு காலை வச்சு உதச்சு கொண்டாடுறார். அந்த இடத்துல கால் வந்து அவருக்கு ஆயுதம் ஆயிடுது. சூறாவளியினுடைய வடிவத்துல திருநாவர்த்தன் வரான். திருநாவர்த்தனை வந்து கழுத்துல கையை வச்சு அவனை திக்கு முக்காட செய்து குரல் வலையை நெரிச்சு கொண்டார். வெறும்ன கழுத்து கைய, அந்த இடத்துல கையை அவர் ஆயுதமா வச்சிருக்கிறார். அப்புறம் வத்சாசுரன் கன்று வடிவத்துல வருகிறான். அப்படி வத்சாசுரன் கன்று வடிவத்துல வரும்போது அவனுடைய பின்னங்காலையும் வாளையும் பிடிச்சு துவைச்சு, வத்சாசுரன் வந்து பின்னங்காலையும் வாளையும் பிடிச்சு துவைச்சு எரிஞ்சிடுறார். கொக்கு வடிவத்துல பகாசுரன் வருவான். பகாசுரனை என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு புல்லு பிளந்து போடுற மாதிரி அந்த வாயை வந்து பிளந்து போட்டுறார். பாம்பு வடிவத்துல அகாசுரன் வரான். அகாசுரன் வரும்போது உள்ள போயிடுறார். அகாசுரனுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே தன்னுடைய திருமேனியை பெருசுப்படுத்தி அகாசுரனை, அவருடைய திருமேனி பெருசானது விரிவடைஞ்சதுக்கு அப்புறம் அகாசுரனால மூச்சு விட முடியல, அகாசுரன் இறந்து போயிடுறான். ரேணுகாசுரன் அவனோட கூட வந்த கழுதை அசுரர்கள் எல்லாரையும் கிருஷ்ணரும் பலராமனும் சேர்ந்து பின்னங்கால பிடிச்சு சொல்லட்டி விளையாட்டா அடிச்சு எல்லா பக்கமும் பறக்கடிச்சிடுறாங்க. அங்கேயும் ஆயுதங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் காளியன் வரான். காளியன் வரும்போது காளியனை கிருஷ்ணர் கொல்லலனாலும் அவர் காலால விளையாடுறார், காலால உதைக்கிறார், ஆடுறார், நடனம் ஆடுறார். இப்படி காளியனை அடிக்கிறார். சங்கச்சூடன் வரும்போது சங்கச்சூடன் முஷ்டி வச்சு ஒரே குத்து, முஷ்டி வச்சு சங்கச்சூடனை கொல்றார். அரிஷ்டாசுரன் வரான். அரிஷ்டாசுரன் வரும்போது அவனை தரையில தூக்கி எரிஞ்சிட்டு அவனோட கொம்பை வச்சு அவனை ஒரு குத்து குத்தி கொண்டாடுறான். கேசி வரான். குதிரை வடிவத்துல கேசி வருவான். கேசி வரும்போது கேசியோடைய வாய்க்குள்ளார தன்னுடைய கையை விடுவார். அந்த கையானது அப்படி நெருப்பு பிளம்பு மாதிரி இருக்கும். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. கை விரிவானதுக்கு அப்புறம் மூச்சு அடைச்சு செத்து போயிடுவான். வியோமாசுரன் வருவான். வியோமாசுரனை கையில இறுக்கி பிடிச்சு தரையில வேகமா மோதி கொண்டுடுவார். ரைட். சோ இதுக்கப்புறம் இது நேரடியா கிருஷ்ணர் கொல்லக்கூடிய அசுரர்கள். அதுக்கப்புறம் ஒரு பாம்பா ஒரு வித்யாதரன் இருப்பான். வித்யாதரன் வந்து ஒரு பாம்பினுடைய வடிவத்துல இருப்பார். அந்த வித்யாதரன் என்ன பண்ணுவான்னா காலில் வச்சு மிதிச்சு அவனுக்கு வந்து மறுபடியும் அந்த வித்யாதரனா விடுவிச்சு, அந்த பாம்பு உடல்ல இருக்கிற வித்யாதரனை. மரங்களா அந்த யமலார்ஜுன மரங்களா நின்றுட்டு இருப்பாங்க, நலக்குவரனும் மணிகுருவனும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா அந்த உலக்கைய வச்சு அவர் வந்து அந்த உலக்கையை அந்த இடத்துல அந்த மரங்களை வீழ்த்துறதுக்கான ஆயுதமாக பயன்படுத்துவார்.
தேவேந்திரனை வந்து வெறும் சுண்டு விரலை வந்து அந்த இடத்துல அவனுடைய தேவேந்திரனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. காட்டு தீ வரும்போது அந்த காட்டு தீய வாய வச்சு விழுங்குற. ஸோ இப்படி பிருந்தாவனத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி பிரம்மதேவரை வந்து நிறைய விரிவுகள் மூலமாக குழப்பமடைய செய்வார். ஸோ இப்படி எல்லா லீலையிலையும் எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வேற வெளிப்புற ஆயுதங்கள் எதையுமே எடுக்கல. ரைட்? ஸோ இது வந்து கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இப்படிதான் செயல்படுறார். பிருந்தாவனத்துல இருந்து மதுராவுக்கு கூட்டிட்டு போறாரு அக்ரூரர். மதுராவுக்கு கூட்டிட்டு போகும்போது அவர் கூடவே விரஜவாசிகளும் போறாங்க. பிருந்தாவனத்துல இருந்து கிருஷ்ணர் மதுராவுக்கு போகும்போது அவர் கூட விரஜவாசிகள் போறாங்க. பொதுவா நீங்க பிருந்தாவனத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்க வந்து கிருஷ்ணரை கூட்டிட்டு போகும்போது அக்ரூரர் ஒரு இடத்துல குளிப்பாரு. குளிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து பிருந்தாவன கிருஷ்ணர் இல்ல வாசுதேவ கிருஷ்ணர் போறார் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவோம். ஆனா இதுல இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அங்க போகும்போது பிரஜவாசிகளும் போறாங்க மதுராவுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப பிரஜவாசிகள் போகும்போது பிரஜவாசிகள் மதுராவில இருக்கிற வரைக்கும் மதுராவுக்குள்ளாரையும் கிருஷ்ணர் எந்த ஆயுதத்தையும் எடுக்கல. ரைட்? முதல்ல போனரையும் அங்க ஒரு வண்ணான் இருப்பான். அந்த வண்ணான் வந்து கிருஷ்ணர் போய் எனக்கு அவங்கிட்ட ஆடைகள்லாம் கொடுன்னு சொல்லி கேட்பார். ஆடைகள்லாம் கொடுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வண்ணான் சொல்லுவான், இது கம்சனுக்குரிய ஆடைகள், ஒரு ராஜாவோட ஆடை உனக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த வண்ணான் கொடுப்பதற்கு மறுத்து விடுவான். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவான்னா வெறும் கையை வச்சு இப்படி கழுத்துல இப்படிம்பாரு. அவன் கழுத்து தனியா போய் விழுந்தான். அங்கேயும் அவர் வந்து வெறும் கையால தான் கொள்றார். கம்சன் அவனுடைய யாக அரங்கத்துல உள்ள போகும்போது முதல்ல அவங்க அதான் பண்ணுவாங்க, போய் என்ன வச்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்க போவாங்க. முந்தின நாள் கம்சனை சந்திக்கிறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் போகும்போது அங்க யாக அரங்கத்துல வந்து போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்லை எடுத்து சும்மா விளையாட்டா உடைச்சு விடுவாங்க. வில்லை எடுத்து உடைச்சிட்டு பலராமரோட சேர்ந்து அந்த வில்ல வச்சு அந்த உடஞ்ச வில்ல, ஓகே, உடஞ்ச வில்ல, அதாவது ஒரு கொம்பு மாதிரி, அந்த வில்ல வந்து ஒரு கொம்பு மாதிரி வச்சு அந்த உடஞ்ச வில்ல வச்சே அடிச்சு அங்க இருந்த கம்சனுடைய ஆளுங்க எல்லாரையும் கொண்டுடுவார். ஸோ அங்கேயும் அவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஆயுதம் அப்படின்னு பயன்படுத்தல. கூளையா பீட்ட யானை, அந்த யானை மிதிக்க வருது. அந்த யானையை அவர் என்ன பண்ணுவார்னா, யானை அந்த பாகன் ரெண்டு பேரையுமே அந்த யானைய முதல்ல அதனுடைய யானையோடைய தந்தத்தை உடைப்பார். அந்த தந்தத்தை வச்சு குத்திடுவார் அவங்கள. ஸோ அங்கேயும் வந்து அதுவும் ஒரு முழுமையான ஒரு ஆயுதம் கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல. பிரஜவாசிகள் இருக்கிற வரைக்கும் மதுராவில் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கம்பெடுத்து அடிச்சு கொள்றாரு. அந்த கம்பு ஒரு வகையான ஆயுதம் தான், ஆனா அது நேரடியா ஆயுதம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த கொம்பு வச்சு குத்துறாரு. அந்த கொம்பு ஒரு வகையான ஆயுதம் தான், ஆனா அதையும் ஆயுதம்னு சொல்ல முடியாது. சரி, அதுக்கடுத்து வர்றாங்க மல்லர்கள். பிரஸ்லஸ், சாணுரன், முஷ்டிகன், இந்த மன்னர்கள்லாம் கையிலேயே சண்டை போட்டு மல்யுத்தத்துல வீழ்த்துறாங்க. கடைசியா அங்க வந்து கம்சனை எல்லாரும் தெரியும். கம்சனை வந்து மார்புல ஏறி உட்கார்ந்து கும்மு 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 கொத்தியே கொண்டாடுறாரு. தன்னுடைய முஷ்டியால அடிச்சு கொள்றாரு. இங்கேயும் பார்த்தோம்னா கிருஷ்ணர் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தல. அதுக்கப்புறம் பிரஜவாசிகள் கிருஷ்ணரை மதுராவில விட்டுட்டு விருந்தாவனத்துக்கு போறாங்க. எப்ப அவங்க விருந்தாவனத்துக்கு போறாங்களோ அந்த சூழ்நிலையில தான் கிருஷ்ண பலராமர் ரெண்டு பேருடைய நித்தியமான ஆயுதங்கள் அவங்களோட வந்து சேர்ந்துக்குது. அது வரைக்கும் அவங்களுடைய ஆயுதங்கள் அவங்க கிட்ட வரல, தூரமாவே நின்று கொண்டு காத்திருக்கின்றன. அப்ப கிருஷ்ணர் பிரஜவாசிகள் போனதுக்கு அப்புறம் அந்த ஆயுதங்கள் வரும்போது அப்பதான் பிருந்தாவன கிருஷ்ணர், அது வரைக்கும் பிருந்தாவன கிருஷ்ணரா இருக்கக்கூடியவர், அதன் பிறகுதான் முழுமையான முறையில வாசுதேவ கிருஷ்ணராக மாறுகிறார். அதாவது கிருஷ்ணர் ஒருத்தர் தான், ஆனா அவருடைய சுபாவங்களை வச்சு இப்படி வேறுபடுத்துறோம். மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் பிருந்தாவனத்துல இந்த கோப்பர்கள் பிருந்தாவனத்துல இருக்கும் போதும் அவர் ஆயுதத்தை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் மதுராவிற்கு போனதுக்கு அப்புறமும் பிரஜவாசிகள் இருக்கும் வரை ஆயுதத்தை எடுக்கவில்லை. சரி, அப்ப கிருஷ்ணருக்கு ஆயுதமே இல்லையா?
எல்லாமே ஏதோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற கதையை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க, எல்லா அங்கங்களும் அவருக்கு ஆயுதம் அப்படிங்கிற. ஓகே, இருந்தாலும் ஆயுதம்னா என்ன, அதை நம்ம முதல்ல யோசிப்போம். இப்ப ஆயுதம் அப்படிங்கிறது ஒருத்தரை கொல்லக்கூடியது அல்லது ஒருத்தருக்கு மிகப்பெரிய அளவுல தீங்கு விளைவிக்கக்கூடியதை நம்ம ஆயுதம்னு சொல்றோம். ஒரு கத்தி ஆகட்டும், ஒரு வில்லாகட்டும், அம்பாகட்டும், கதையாகட்டும், இது எல்லாமே ஒருத்தருக்கு மிக கொடுமையான விதத்துல அவரை கொல்லக்கூடியதோ இல்ல அவருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயுதம் அப்படிங்கிற. அப்ப கிருஷ்ணர் அந்த ஒரு டெபினிஷன் நம்ம ஆயுதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் நிறைய ஆயுதத்தை பயன்படுத்துறார் விருந்தாவனத்துக்குள்ளார. கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்குள்ளார பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் யாராலும் வெல்ல முடியாத ஆயுதங்கள். என்னது, அசுரர்கள்லாம் எல்லாம் ஆயுதம் இல்லாம தானே கொண்டாந்து இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லா அசுரர்கள் பேரும் சொல்லிட்டீங்களே, ஏதாவது விட்டு போயிடுச்சா அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணர் அசுரர்களை கொல்றதுக்காக, தேவர்களை திருத்துவதற்காக அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதே கிடையாது. அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களை வீழ்த்துவதற்காக நிறைய ஆயுதங்களை பயன்படுத்துறார். அது என்ன ஆயுதம்? கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல தலை சிறந்து இருக்கக்கூடியது அவருடைய புல்லாங்குழல். கிருஷ்ணருடைய இந்த குழல் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆயுதம். அவருடைய வேணுகானம், அதுல மயங்காத உயிர்வாளிகள் பிருந்தாவனத்துல கிடையாது. அவர் புல்லாங்குழல் எடுத்து ஊதினார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அசையும் உயிரினங்கள், அசையா உயிரினங்கள் எல்லாமே கிருஷ்ணர் பின்னாடி. மற்ற ஆயுதங்களை கிருஷ்ணர் பயன்படுத்தும் போது ஒருத்தருடைய சரீரம் தான் அழியுது, சரியா? சரீரம் அழிக்கப்படுது. ஆனால் கிருஷ்ணருடைய வேணுகானமானது ஆத்மாவை பித்தனாக்குகிறது, கேட்கக்கூடியவனை பித்தனாக்குகிறது. அந்த அளவிற்கு அசையும் அசையா ஜீவன்கள் எல்லாத்தையுமே அழிச்சுது. அவர்களுடைய உணர்வு நிலைகளை முற்றிலுமாக பித்து பிடித்த ஒரு நிலைக்கு உருவாக்குகிறது. இப்ப அசையக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே அசையாம நிக்குது பிருந்தாவனத்துல. அவருடைய வேணுகானத்தை கேட்டதையும் கன்று குட்டி பால் குடிச்சுட்டு இருக்கு, அது வாயில பாலோட அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. அந்த பாலை கூட கண்ணு குட்டி கூட விழுங்கல, மனுஷால விட்டு ஒரு கன்று குட்டி கூட அந்த வாயில இருக்கிற பால் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. வானத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவை வானத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. யமுனை ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா கிருஷ்ணருடைய வேணுகானத்தை கேட்டதையும் அந்த யமுனை அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. இலைகள் கிளைகள், அதாவது இதெல்லாம் அசையும் உயிரினங்கள். முதல்ல சொல்லுது, அசையும் உயிரினங்கள்லாம் அசையாம நிக்குது, அசையா உயிரினங்கள்லாம் அசைய ஆரம்பிக்கிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய இலைகள் கிளைகள் எல்லாம் அப்படியே கிருஷ்ணருடைய வேணுகானம் எப்படி இருக்குதோ அந்த பக்கம் அப்படியே போகுது. அதெல்லாம் அந்த மரங்கள்லாம் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நோக்கி வளையுது. எப்பவுமே அசையாம சமாதியில உட்கார்ந்து இருக்கிறாங்க சில முனிவர்கள், அந்த முனிவர்களுடைய தியானம் எல்லாம் கலையுது. கோபியர்கள் வீட்டுக்குள்ளார இருக்காங்க, வீடு வாசல் தோட்டம் துறவு குழந்தை குட்டி கணவன் மனைவி எல்லாத்தையும், அண்ணன் தம்பி அப்பா அம்மா மானம் மரியாதை கௌரவம் என்னெல்லாம் இருக்க எல்லாத்தையும் துச்சமா போட்டுட்டு கிருஷ்ணருடைய குழலோசையை கேட்டு அவர் பின்னாடி ஓடுறாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கலாம், அவருடைய குழலை வேற ஏதாவது ஆயுதம் பெருசா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. கிருஷ்ணருடைய குழலோசை எல்லாவற்றையும் மயக்கக்கூடியது. அவர் தனித்தனியா எத்தனையோ ஆயுதங்களை பிருந்தாவனத்திற்கு வெளியில பயன்படுத்தி இருக்கிறார். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஆயுதங்கள் ஒருத்தருடைய உடலை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் பயன்படுத்திய இந்த புல்லாங்குழலானது ஆத்மாவை பித்தனாக்குகிறது. அது அசையக்கூடிய உயிரினங்கள் அசையா உயிரினங்கள் எல்லாரையுமே அது அந்த எல்லாரையுமே அது பித்தனாக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அவருடைய புல்லாங்குழல் மட்டும்தான் அவ்வளவு பெரிய ஆயுதமா கிருஷ்ணருக்கு பிருந்தாவனத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி புல்லாங்குழல் அவருடைய மற்ற எல்லா பிருந்தாவன ஆயுதங்களை காட்டிலும் மிக உயர்ந்தது. ஏன்னா அதுக்கு மசியாதவர்கள் யாருமே கிடையாது. அது எல்லா
மற்றவைகளும் எல்லாரையும் வசிக்கக்கூடியதுதான். ஆனால் அந்த புல்லாங்குழல் வரும்போது அந்த குழலோசையை கேட்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்திற்கு எல்லையே இல்லை. சரி, வேற என்ன விதத்திலெல்லாம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல மற்றவர்களை அழிக்கிறார், மற்றவர்களை பித்தனாக்குகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பேரழகு. கிருஷ்ணரை பார்த்து மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், அவருடைய பேரழகு, அந்த அவருடைய திருமுகத்தை அப்படி பார்த்தா கிருஷ்ணர் மேல எவ்வளவு என்ன ஒரு கோபம் இருந்தாலும் என்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் கோபியர்கள் எல்லாரும் அவருடைய முகத்தை பார்த்த உடனே அப்படியே சாந்தமாயிடுவாங்க, அவர் பின்னாடி இப்படியே போயிடுவாங்க. அவர்களுடைய கோபம் எல்லாம் வெறும் ஒரு மேலோட்டமானதாகவே இருக்கும். உண்மையில யாராலுமே கிருஷ்ணர் மேல கோபப்படுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்ப அவருடைய பேரழகு அப்படிங்கிறதும் ஒரு ஆயுதமாக சொல்லலாம். இன்னொரு ஆயுதம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆயுதம், கிருஷ்ணருடைய புன்னகை. அவர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். கிருஷ்ணர் மற்ற அவதாரங்கள் எல்லாம் பகவான் சில நேரங்கள்ல ஒரு வகையான மனித தன்மைகளை வெளிப்படுத்துவார். ஆனால் கிருஷ்ணர் எந்த ஒரு சூழ்நிலையும் அவருடைய முகத்துல அந்த புன்சிரிப்பு அவரை விட்டு போகவே போகாது. என்ன சொல்ல போனோம்னா பகவத்கீதையிலே பார்த்தோம்னா அவர் பிரஹசன் நிப பாரத அப்படின்னு சொல்லி சஞ்சயர் சொல்றார். பிரஹசன், ரொம்ப கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு, ரொம்ப புன்னகையோட பேசுறார். அவர் புன்னகை பூத்தவராக இருக்கிறார். போர்க்களத்துல நின்று இருக்காங்க. போர்க்களத்துல அர்ஜுனன் இந்த பக்கம் இருக்கிறான். அர்ஜுனன் பாண்டவர்கள் ஒரு பக்கம் கௌரவர்கள் ஒரு பக்கம் பார்த்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அந்த போர்க்களத்துல நிலவி கொண்டிருக்கிறது. அதுக்கு மத்தியிலும் கிருஷ்ணர் புன்னகையோட தான் இருக்காரு. குருக்ஷேத்திலேயே அப்படி இருக்கிறாரு. அப்ப பிருந்தாவனத்துல சொல்லவும் வேண்டுமா என்ன? பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் அவருடைய புன்னகை எப்பவுமே சிரித்த முகமாவே இருப்பார். அது எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்னு, கிருஷ்ணர் எல்லாரையும் அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா அவருடைய ஓர பார்வை. கிருஷ்ணர் அப்படி ஓரமா எதையா பார்ப்பார். அப்படி ஓரமா பார்க்கும்போது அந்த கடைக்கண் பார்வைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு வேற எங்கேயுமே இல்லைன்னு வர்ணிக்கப்படுது. அவருடைய இனிமையான பேச்சு, அவருடைய உடை, நடை, நடனம், அவருடைய ஸ்பரிசம், கிருஷ்ணருடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய நறுமணம். தமிழ்நாட்டுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இலக்கியத்துல ஒரு சர்ச்சை ஒண்ணு உண்டு. பெண்களுடைய கூந்தலுக்கு இயல்பிலேயே நறுமணம் உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். திருவிளையாடல் புராணத்துல இருந்து அத திருவிளையாடல் படமா எடுத்து வந்தது. ஓகே, ஸோ நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது சம்பந்தமா பகவத் தர்ஷனத்துல கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். ஒரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா அந்த சினிமால பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாருன்னா, அந்த நக்கீரன் கேட்பாரு, நான் சிவபெருமான் கேட்பார் நக்கீரன் கிட்ட, நீ வணங்கக்கூடிய உமையாளுடைய கூந்தலுக்கும் நறுமணம் இல்லையா அப்படின்பார். கிடையாதுன்னு சொல்லி நக்கீரன் கர்வத்துல பேசுவார். அப்ப சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறப்பார். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு அவர் வாதாடுவாரு. அவரை எரிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் பொற்றாமரை குளத்திலிருந்து இழந்து வருவார். சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன அப்படின்னா இந்த சினிமாவை பார்த்து கதை தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல ஒரு தவறா ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. என்ன அப்படின்னா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயல்பிலேயே நறுமணம் இல்லை, அதுதான் தீர்வு, அதுதான் தீர்மானம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது தவறு, அது கிடையாது, அது உண்மை கிடையாது. அங்க என்ன அப்படின்னா, மண்ணுலகத்துல, அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்ல நறுமணம் கிடையாது. ஆனால் தேவலோகத்திலையும் அதற்கு மேல இருக்கக்கூடியவர்களையும் அவர்களுடைய உடல்ல இயல்பாகவே நறுமணம் உண்டு. அதாவது நக்கீரர் விஷயம் தெரியாம அங்க பேசியிருப்பார். பார்வதியினுடைய உடம்புலையும் நறுமணம் இல்லை அப்படிம்பார். அவருக்கு தெரியவே தெரியாது பார்வதி எப்படி இருப்பாங்க, என்ன இருப்பாங்க, பார்வதி பார்த்தது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா தெரியாதனமா அவர் சொல்லிடுவார். அவர் தவறாக சொன்ன காரணத்தினாலதான் சிவபெருமான் அவரை எரிச்சாரை வெளியே, வேற எதுவும் கிடையாது. சரி, நம்ம அந்த கதைக்குள்ளார போக வேண்டாம், நம்ம இந்த பக்கம் வருவோம்.
அதாவது தேவலோகத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, தேவலோகமா இருக்கட்டும், அதற்கு மேல இருக்கக்கூடிய எல்லா லோகங்கள்லயுமே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உடல்ல ஒரு இயல்பாகவே நறுமணம் உண்டு. இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உடம்புல இயற்கையாகவே துர்நாற்றம் தான் இருக்கும். ஆனா ஆன்மீக உலகத்துல இப்ப அதாவது மேலுலகங்கள்ல இருக்கிறவங்களுக்கே நறுமணம் உண்டு. அப்போ ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய திருமேனியுடைய நறுமணம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் எங்கேயோ வரார் அப்படின்னா அவருடைய மேனியினுடைய நறுமணத்தை பார்த்து அதை நுகர்ந்தே கிருஷ்ணர் வந்துட்டாருங்கிறதுல அவங்க அப்படியே மயக்கம் அடைவாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணர் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பை பன்மடங்கு தூண்டக்கூடியதாக அவருடைய திருமேனியிலிருந்து வரக்கூடிய நறுமணம் இருக்கும். நீங்க பார்க்கலாம், உங்கள சிலர் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சிருக்கலாம். அதுல சைத்தன்ய சரிதாமிர்தத்துல பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு கிருஷ்ணருடைய ஸ்பரிச கந்தம், அதாவது அவருடைய திருமேனியுடைய நறுமணம், அதை ஒரு முறை சுவைத்து விட்டு அதனால பித்தனாக அடைவார். சோ இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலைகள். பொதுவா கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்குள்ளார ஆயுதம் எடுக்கிறது கிடையாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு நிலை. ஆனா அதே நேரத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய புல்லாங்குழல், அவர் பயன்படுத்தக்கூடிய கொம்பு, ஊதுகுழலாக அவர் கொம்பு பயன்படுத்துவார். அந்த கொம்பு, அவருடைய அந்த பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், அவருடைய ஆடைகள், ஆபரணங்கள், அந்த ஒன்னொன்னுமே கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பை தூண்டக்கூடியவையாக இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு எப்பவுமே அன்பு இருக்கு. பிருந்தாவன வாசிகளுக்கு கிருஷ்ணர் மேல எப்பவுமே அன்பு இருக்கிறது. அப்படி நிலைத்து இருக்கக்கூடிய அந்த அன்பை சில நேரங்கள்ல அப்படி தூண்டி விட்டு இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வஸ்துக்களாக இந்த கிருஷ்ணர் சார்ந்த இந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணர் சார்ந்த இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. அவருடைய புல்லாங்குழல் ஆகட்டும், அவருடைய கொம்பு, அவருடைய ஆடை, அவருடைய நடை, உடை, பாவனை, நடனம், அவருடைய புன்னகை, ஓரப்பார்வை, அவருடைய அழகு, அவருடைய திருமேனி நறுமணம், இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் மிக உயர்ந்த ஆயுதங்கள். மற்ற எல்லாவற்றையும் விட இந்த ஆயுதங்கள் மிக உயர்ந்தவை. ஏன்னா இது பக்தர்களுடைய மனதை, மற்ற ஆயுதங்கள் எல்லாம் அசுரர்களை கொள்வதற்காக பயன்படுத்தப்படுது. இது பக்தர்களுடைய மனதை பல்வேறு வழிகளில் இழுத்து அந்த பக்தர்களை பித்தனாக்கக்கூடியதாக இருக்கு. அதனால நம்ம கிருஷ்ணரால கவரப்படணும், கிருஷ்ணரால இழுக்கப்படணும். குழலோசை இருக்குது, கிருஷ்ணருடைய இனிமையான ஆயுதங்கள், இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த விஷயங்கள். இதுக்கும் நமக்கும் ரொம்ப சம்பந்தமே கிடையாது. நம்ம எல்லாம் இப்ப ஜட உலக வஸ்துக்கள்னால கவரப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு கிருஷ்ணருடைய அழகு, புன்னகை, பேரழகு, புல்லாங்குழல், இதெல்லாம் வந்து கற்பனை கெட்டாத விஷயங்கள். சரியா? இருந்தாலும் ஒரு சின்ன தகவலுக்காக தான் இதை சொல்றோம், வெறும் தகவலுக்காக தான் இதை சொல்றோம். அப்ப இது உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க தான் இதை சுவைக்கிறார்கள். நம்ம மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இதை சும்மா செயற்கையான முறையில கிருஷ்ணருடைய உயர்ந்த நிலையை நம்ம நகல் சேர்த்து முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது பிழையாயிடும், தவறாயிடும், அது சிக்கல்ல கொண்டு வந்து நமக்கு விட்டுரும். அப்ப நம்மளுடைய நிலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம அசுரர்களால கொல்லப்பட வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். உண்மையில அந்த அசுர குணங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் எக்கச்சக்கமான அசுர குணங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நான் பட்டியலிட்ட எல்லாம் அந்த அசுரர்கள், அந்த ஒவ்வொரு அசுரர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட குணத்தை நம்மளுடைய ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, பூத்தனா ஒரு கபடதாரியாக வருகிறார், உள்ள ஒன்று வெளி ஒன்று வைத்துக் கொண்டு வருகிறார். அதே மாதிரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. அகாசுரன் ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறான், காளியன் ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறார். அப்படி ஒவ்வொரு அசுரர்களும் ஒவ்வொரு தீய குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா அந்த எல்லா தீய குணங்களுமே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்டகரியில வருவோம் அப்படின்னா, அந்த அசுர கேட்டகரிகளாக தான் நம்ம வரும். நம்ம பக்தர்களை வசீகரிப்பதற்கென்று, பக்தர்களுடைய மனதை பித்தனாக்குவதற்கென்று, பக்தர்களை அழிப்பதற்கென்று கிருஷ்ணர் சில பிரத்யேக ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அசுரர்களுக்கென்று சில பிரத்யேக ஆயுதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆனா நம்மளுடைய நிலை வந்து அந்த அசுரர்களுடைய நிலையில தான் பெரும்பாலும் இருக்கு. ஓகே, பூத்தனை கிட்ட ஒரு கபடத்தனம் இருக்கு, திருநாவர்த்தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கர்வம், அகாசுரன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொடூரத்தனம், மகாசுரன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றுத்தனம்,
காளியன் கிட்ட பொறாமை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எல்லா சுபாவமும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த மாதிரி எத்தனையோ அசுர குணங்கள், இந்த அசுர குணங்கள்னால நம்ம நிறைய துன்பப்பட்டு இருக்கிறோம். கிருஷ்ணர் இந்த அசுரர்கள் எல்லாம் அவருடைய அற்புதமான லீலையில கொன்றார், அவருங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சார். அது மாதிரியே கிருஷ்ணர் நம்மளுடைய அசுர குணங்களையும் கொல்லணும், நம்மளை அந்த அசுர குணங்கள்லாம் விரட்டி அடிக்கப்படணும், அது நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இந்த அசுர குணங்களை அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. நம்ம நிறைய தடவை கேட்டிருப்பீங்க நீங்க, நம்ம ஹரிநாமத்தை சொல்லும் போது கிருஷ்ணர் உள்ள போய் நம்மளுடைய அசுர குணங்களை அழிக்கிறார். அது வரைக்கும் இந்த மற்ற யுகங்கள்ல தான் கிருஷ்ணர் அசுரர்களை ஆயுதங்களை கொன்று அழித்து விடுவார். ஆனால் கலியுகத்துல நாம ரூபத்துல கிருஷ்ணர் வரார். அப்படி வர்றதுனால அவர் உள்ள போய் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கிறார். இது நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். சோ அப்ப நம்ம எல்லாரும் அசுர குணத்துல இருக்கும்போது நம்ம கிருஷ்ணரால கவரப்பட வேண்டும். கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பக்தர்களை வசீகரிப்பதற்காக கிருஷ்ணர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களும் கூட நம்மை ஓரளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணர் பத்தி கேட்கிறோம் அப்படின்னா, அதனால நம்ம வசீகரிக்கப்படுகிறோம். சுண்மத ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்த ஹிருத்யந்தஸ்தூகிய பத்ரானி விதுனோதி சுஹுருத்சதாம் பாகவதம் சொல்லுது. கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அப்ப படிப்படியா நம்மளுடைய ஹிருத்யந்த அபத்ராணி இதயத்துல இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம் படிப்படியா நம்ம விட்டு விலகி போய்விடும். அப்ப அதனால இந்த விதத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணரால கவரப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணரால ஈர்க்கப்பட்டுத்தான் நம்ம ஜபம் பண்றோம், ஈர்க்கப்பட்டுதான் நம்மளுடைய அன்றாட பக்தி தொண்டு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த அசுர குணங்கள் நம்மள ஒட்டின்னு இருக்கு. அதனால கிருஷ்ணர்ட்டே பிரார்த்தனை பண்ணுவோம். எப்படி கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணர் இந்த உலகத்துல தோன்றி தன்னுடைய அற்புத லீலைகள்னால அந்த அசுரர்கள் எல்லாம் அழித்தாரோ, பக்தர்கள் எல்லாம் கவர்ந்தாரோ, அது மாதிரி நம்மளும் கிருஷ்ணரால கவரப்படணும். கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பு அப்ப நமக்கு மெல்ல மேல வெளிப்படும். அசுர குணங்களை ஒழிச்சு கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பான குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கேள்வி கொஸ்டின் ஆன்சருக்கு. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. தாராளமா கேள்விகளாம். பிரபு அருமையாக ஆன்சர் பண்ணுவாங்க, நிறைய நாலேஜ் சொல்லுவாங்க. பகவத் தரிசனம் மிகப்பெரிய அளவுல செஞ்சிருக்கிறாங்க. நம்ம மாசம் வாங்கியிருக்கோம். நிறைய கட்டுரை செஞ்சிருக்காங்க பிரபு. என்ன கேள்வி, ஜென்மாஷ்டமி கேள்விகள், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன தகவல். அதாவது அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, விருந்தாவனத்திற்குள்ளார கிருஷ்ணர் அசுரர்களை கொள்வதற்கு ஆயுதங்களை பிரயோகிக்கவில்லை. அவர் தன்னுடைய உடல் அங்கங்களை வைத்துதான் எல்லா அசுரர்களையும் கொள்றார். உதட்டை வச்சு பூத்தனாவை கொள்றார், வண்டி அசுரனை காலை வச்சு தள்ளுறாரு, கையை வச்சு இழுக்கிறாரு, இப்படி காலு கையை உதடு இப்படி ஏதோ அவருடைய உடல் அங்கங்களை வைத்துதான் ஒவ்வொரு அசுரர்களையும் அவர் வதம் பண்றார். அதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்குள்ளார ஆயுதத்தை பயன்படுத்துறது இல்லை. மதுராவிலையும் பிருந்தாவன வாசிகள் இருக்கும்போது பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம். ஆயுதங்களாக அவருடைய உறுப்புகள் தான் செயல்பட்டது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். ஓகே, எஸ், ஏதாவது கேள்விகள்? பக்தர்களே, அருமையான வாய்ப்பை பயன்படுத்திங்க. நம்ம கிருஷ்ணகிரி அமுது கதாவோட பிரபு இன்னைக்கு கடைசி செக்ஷன். பிரபு தொடர்ந்து கண்டிப்பா பிரபு அடுத்தடுத்த செக்ஷன் நம்ம ரெடி வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பா அரேஞ்ச் பண்ற பிரபு உங்களுக்கு. இருங்க பிரபு, இருங்க, கேள்விகள் காத்துல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி ஆயுதமா இந்த கலியுகத்துல பகவத் நாமும் சொல்றாங்க. ஆனா நம்ம இவ்வளவு வருஷமா ஜபம் பண்ணிட்டு இருந்த கூட நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த எதிரிக நம்ம கிட்ட என்னதான் இருக்கு, அது முழுசா போறதுக்கு எப்படி பிரபு? அருமையா கேள்வி பிரபு. இந்த அசுர குணங்கள் உள்ள இருக்கே, எப்பதான் போகும் இந்த அசுர குணம்?
நல்ல கேள்விதான். அது அவ்வளவு ஈஸியா போயிடாது. ஏன்னா எவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக இந்த அசுர குணத்தோட நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்படி இந்த அசுர குணத்தோட நீண்ட நெடுங்காலமா போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது அவ்வளவு சீக்கிரமா போயிடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அதுக்கு போறதுக்கு ஒரு டயத்தை கொடுக்கணும். ஸ்ரீல பிரபுபா சொல்வார், ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபேனை நம்ம நிறுத்திட்டோம்னா அந்த ஃபேனு நின்று போச்சு, ஆனாலும் அது சுத்தின்றே தான் இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு சுத்தின்றே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தி தொண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குணங்கள் எல்லாமே அசுர குணங்கள் எல்லாம் நின்றுச்சு, ஆனா அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் சுத்துற மாதிரி தெரியும். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம இந்த அசுர குணங்களை அழிக்கணும்னு சொல்லி நாம ஜபத்தை பண்றோம், இன்னொரு பக்கம் என்ன பாத்துறோம் அப்படின்னா தண்ணி ஊத்தி அணைக்கிறோம். அதாவது ஒரு பக்கம் நெருப்பு மூட்டுறோம், இன்னொரு பக்கம் தண்ணி ஊத்துறோம். அப்படி செய்யறதுனாலதான் நமக்கு சீக்கிரமா இந்த அசுர குணங்கள் போக மாட்டேங்குது. இல்லைன்னா எப்பவோ போயிருக்கும். ஒரே தடவை ஹரே கிருஷ்ணான்னு சொன்னோம்னா, தூய்மையா சொன்னோம்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அப்பப்ப திரும்பி திரும்பி சுவிட்சை போட்டுட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய பிழை. ஒரு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது, ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நடுவுல அப்பப்ப சுவிட்சை ஆன் பண்ணிடுறோம். எப்படி ஆன் பண்றோம்னா நம்மளுடைய பலவித செய்யக்கூடாத விஷயங்களை தொடர்ந்து செய்யறதின் மூலமாக நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்றோம்னு சொல்லலாம். அதாவது செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன, நம்ம இதுல நிறைய விஷயங்கள் சொல்லலாம், செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் அதுல பிரதானமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறியாமை, அபராதம், இந்த ரெண்டும் பிரதானமானதாக சொல்லப்படுது. அதாவது இதை ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு விளக்குறார், ரொம்ப விரிவா விளக்கி இருக்கிறார். நம்ம அதை மட்டும் தனியாவே பேசக்கூடிய அளவுல அது ரொம்ப விரிவான ஒரு விஷயம். இருந்தாலும் அதுல சுருக்கமா நான் சொல்றேன். அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு பக்தி அப்படிங்கிறத ஒரு ஒரு கொடிக்கு ஒப்பிடுவார். ஓகே, ஒரு கொடி ஒரு விதை மதைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அது ஒரு கொடி வளர்ந்து பெருசாகுது. ஓகே, அந்த மாதிரிதான் பக்தி அப்படிங்கிறது வளர்ச்சி பெறுதுங்கிறார். அப்போ ஒரு கொடி வளருது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? வளர்றதுக்கு முதல்ல அதுக்கு தண்ணீர் ஊற்றணும், உரம் போடணும், இல்ல அதுக்கு சூரிய ஒளி தேவை. சோ இதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடிய ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், மந்திரம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த நவவித பக்தி. இதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்? சரி, இதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், செய்ய வேண்டிய விஷயங்கள். சரியா? ஆனா இப்ப என்ன கேள்வி என்ன வருதுன்னா, இந்த செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சாலும் ஏன் நமக்கு பக்தி வளர மாட்டேங்குது அப்படின்னா, செய்யக்கூடாத விஷயங்களை சேர்த்து செய்யறோம். ஒரு கொடி வளருதுன்னா அந்த கொடிக்கு வெறும்னா தண்ணீர் ஊற்றினா மட்டும் பத்தாது. அந்த கொடி வளரும் போது நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, அந்த கொடிய எந்த ஆடு மாடு சாப்பிடாம பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். சோ ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆடு மாடு சாப்பிடாம நம்ம அந்த கொடியை சுத்தி ஒரு வேலி போடணும். அந்த மாதிரிதான் நம்ம நம்மளுடைய பக்தியை சுத்தி ஒரு வேலி போடணும், பக்தி கொடியை சுற்றி ஒரு வேலி போடணும். அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஆடு மாடுகளுக்கு ஒப்பிடப்படக்கூடிய அபராதங்கள் வந்ததுன்னா நம்மளுடைய இந்த கொடியை சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடும். நான் தண்ணி ஊத்துறேன், உரம் போடுறேன், சூரிய வெளிச்சம்லாம் இருக்கு, கொடி முளைக்கவே மாட்டேங்குது. நீங்க கேட்கிற கேள்வி இதுதான். நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிறது தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனை என்னன்னா, அடிக்கடி ஆடு மாடு நம்ம பக்தி கொடியை சாப்பிட்டுட்டு போயிடுது அபராதங்களுடைய வடிவத்துல. அபராதங்கள்ல சேவ அபராதங்கள் இருக்கு, வைஷ்ணவ அபராதம், ரெண்டா நிறைய சொல்லலாம். ஆனா பொதுவாக நம்ம சேவ அபராதங்கள், வைஷ்ணவ அபராதங்கள் ரெண்டையும் சொல்லுவோம். நாம அபராதம்னு பொதுவா சொல்லுவோம். அதுக்குள்ளார இது எல்லாமே அடங்கி இருக்கு. அதை ரெண்டா பிரிக்கணும்னா, பகவானுக்கு சேவை செய்ய நம்ம செய்யக்கூடிய சேவையில நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள், அதுக்கப்புறம் வைஷ்ணவர்களுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள், இதெல்லாம் ஒரு வகையான தடை. சரியா? இது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு யாரை கும்பிடுறோம் என்ன இலக்குனே தெரியல. அந்த கொடி என்ன பண்ணுது, ஒரு நேரம் மேல தூக்கி போகுது, ஒரு நேரம் சைட்ல போகுது, அங்கங்க போகுது. ஒரு ஒரு ஒரு
ஒரு டைரக்ஷன் இல்லாம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடி அப்பயும் சிறப்பாக இருக்க முடியாது. அப்ப அந்த கொடிக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. அதுதான் நம்ம வந்து அறியாமையில இருந்தோம், நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம என்ன செய்யணும், எதை நோக்கி அடையணும் அப்படிங்கிறது நமக்கு அப்பப்ப தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்குதான் ஞானம் தேவை. பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கணும். ஒழுங்கா நம்மளுடைய சாதன பக்தி இல்லை அப்படின்னாலும் அது சிரமமாகும். முதல்ல சாதன பக்தி அப்படிங்கிறது அது வளர்றதுக்கும் தேவை, அதே நேரத்துல அது வந்து வளராமல் தூண்டி விடாமல் போறதுக்கு காப்பாத்துறதுக்கும் நமக்கு வந்து அறிவுங்கிறது தேவைப்படுது. சரியா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இந்த பக்தி கொடிக்கு தண்ணி ஊத்துறோம், ஆனா அதோட சேர்ந்து நிறைய களை முளைக்கும், சுத்திலும் களை முளைக்கும். நம்ம ஊத்துற தண்ணி வந்து ஒரு கொடிக்கு தான் விழுவோம், ஆனா வேற என்னென்னமோ சைட்ல சுத்திலும் முளைக்கும். அதெல்லாம் வந்து அதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற குட்டிநாட்டி, ஜீவஹிம்சா, பூஜை, லாப, பிரதிஷ்டா, இதெல்லாம் வந்து உபசககான, அதாவது களை, நிறைய களை முளைக்குது. நம்ம சுத்தி எதோ நம்ம தேவையில்லாத விஷயங்கள், நிஷிதாச்சார், நம்ம சித்தாச்சார்னா வைஷ்ணவ நடத்தை. ஓகே, வைஷ்ணவ நடத்தைக்கு முரணான செயல்களை செய்யறது. வைஷ்ணவர் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகே, அந்த வைஷ்ணவர் நடத்தைக்கு விரோதமா நம்ம செஞ்சோம், அதுக்கு உகந்ததாக நம்ம செய்யல அப்படின்னா அது நிஷிதாச்சார். இதெல்லாம் வந்து கலைகளாக சொல்லப்படுது. நிஷிதாச்சார், குட்டிநாட்டி, கபடத்தனம், முன்ன ஒண்ணு பேசுறது பின்ன ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரி ஒரு கபடத்தனம். ஜீவஹிம்சா, மற்ற ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள். கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறதே ஜீவஹிம்சா தான். பூஜை, லாப, பிரதிஷ்டா, நமக்கு ஏதாவது பௌதிகமா ஏதோ ஒரு காசு பணம் வேணுங்கிறதுக்காக செய்யறது, புகழ் வேணுங்கிறதுக்காக செய்யறது, இது எல்லாமே வந்து நம்ம மனதுல இருக்கக்கூடிய பக்கத்துல வரக்கூடிய கலைகள். கலைகளை எப்படி புடுங்கிறதுங்க? வேலி போட்டோம், அபராதத்தை தப்பிச்சுக்கலாம், சரி. களை முளைக்கும் போது எப்படி தடுக்கிறது? அதற்கு தான் பயிரை பற்றிய அறிவு தேவை. எது பயிர் எது களைன்னு தெரியணும். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயம் பத்தி தெரியாதவங்க கயிறு களைன்னு நினைச்சு பயிரை பிடுங்கி விட்டுருவாங்க, இல்ல பயிர்னு நினைச்சு களையை நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டுமே நடக்கலாம். அதனாலதான் அந்த இடத்துல பக்தி எது கலை எதுன்னு தெரியக்கூடிய ஒரு அறிவு ஒருத்தருக்கு தேவை. அது சில நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரால் அதை கண்டுபிடிக்க முடியாது, மற்றவர்கள் அதை காமிப்பாங்க. உனக்கு என்ன இது கூட தெரியாதா? அந்த பயிரை வளர்த்து கொஞ்சம் அனுபவம் இருக்கவன் என்ன பண்ணுவான், இதை நீ புடுங்கணும், இது கலை, இது பக்தி கொடி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நமக்கு வைஷ்ணவருடைய முறையான சங்கம் வேண்டும். சோ இது எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் இது காலம் கொஞ்சம் எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். உண்மையில நம்ம இந்த உலகத்துல நீண்ட நெடுங்காலமா இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய வருடங்கள் வந்து ஒரு கணக்கே கிடையாது. நம்ம நினைக்கலாம், நான் 5 வருஷமா பயிற்சி பண்றேன், 10 வருஷமா இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன், 50 வருஷமா இருக்கேன். இருங்க, ஆனா எவ்வளவு கோடான கோடி வருஷமா இந்த ஜட உலகத்துல இருக்கிறோம். அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு பிறவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்ல சில பிறவிகளே ஆனா கூட அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சின்சியரா இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. நம்மளுடைய பக்தி கொள்ள நிறைவேற்றதுல தீவிரமா இருக்கணும். அதுல எந்த ஒரு ஸ்லாக்னஸ்க்கும் நமக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. அங்க ஏதோ அப்படி இப்படி இருக்கலாம், ஏனோ தானான்னு இருக்கலாம், நினைச்சபடி இருக்கலாம், நினைச்சா பக்தி செய்யறது, நினைக்காட்டி தூங்கிக்கிறது, அந்த மாதிரி இல்லாம தீவிரமா பக்தியை செய்வோம். கண்டிப்பா நம்மளுடைய அனர்த்தங்கள்ல இருந்து, நம்மளுடைய அசுர குணத்துல இருந்து விடுபடுவோம்.